அவங்க முன்வைக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை தனி மாநிலமாக நீங்கள் ஆக்கணும். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் தனி மாநிலமாக இயங்கிட்டு இருந்தது. அதைத்தான் இப்போ பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஜம்மு காஷ்மீரை தனியாக ஆக்கிட்டு லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க. ஜம்மு காஷ்மீருமே யூனியன் பிரதேசம் மாதிரியாகத்தான் அவங்க இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதில் தொடர்ந்து எலெக்ஷன் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லடாக்கை எப்படி பாண்டிச்சேரி இருக்கிறோ அது மாதிரி ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு அதை நிர்வகிக்கக்கூடிய வேலை, ஒரு அரசாங்க அதிகாரியை போட்டு அந்த மக்களை நிர்வகிக்கக்கூடிய வேலையை, அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலையை செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் சட்டமன்றம் இருக்குது, மக்கள் பிரதிநிதிகள் அதில் இருப்பாங்க. ஆனால் லடாக்கில் அப்படி இருக்க முடியாது. அப்படி இல்லை, இருந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே கலைச்சிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் துணைநிலை ஆளுநர் தான் அந்த முடிவுகளை எடுப்பார். அங்கே ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கோ, இப்போ கனிம வள கொள்ளை நடத்தணுன்னாலும், இல்லைன்னா வேறு சில திட்டங்களை அங்கே கொண்டு வரணுன்னாலும் எல்லா முடிவுகளுக்குமே அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் தான் அந்த முடிவுகளை எடுப்பார். மக்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்க. அப்போது அவங்க என்ன போராடுறாங்கன்னு சொன்னால், நாங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கான ஒரு முதல்வர் இங்கே வேணும், எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான போராட்டமாக தான் அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு.